ஹாய் குல வணக்கம். இன்னைக்கு நம்ம தனுஷ் அவர்கள் நடித்து வெளியான இயக்கி நடித்து வெளியான இட்லி கடை இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இது லேட் ரிவ்யூ தான். இந்த படத்தினோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இட்லி கடை இந்த படம் வந்து உதயநிதி ஸ்டார்கிட்டேருந்து அவங்க பையனான இன்பன் உதயநிதி வாங்கி ரிலீஸ் பண்ணிக்க இருந்த படத்தை. இந்த படம் வந்து தனுஷோடைய 4வது திரைப்படம். அவர் டைரக்ட் பண்ணி 4வது திரைப்படம். இதுக்கு முன்னாடி எடுத்த 3 படங்களும் ஓரளவுக்கு ஹிட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பாண்டியரை ரொம்ப ஹிட்டு. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராயன் வந்து ஓரளவுக்கு ஹிட்டு. அப்புறம் நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் அடுத்தது இந்த படம் எடுத்திருக்காரு. மொத்தம் வந்து 4 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 4 படங்கள்லையும் சரி இந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் வந்து இவர் கொடுக்கவே கிடையாது. எல்லா படங்கள்லையும் ஒரு ஆக்ஷன் அண்ட் எமோஷனல் கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிராமத்தில் ஒரு இட்லி கடை, அந்த இட்லி கடைக்கு நேரக்கூடிய ஒரு பெரிய விபத்து, அவ்வளோதான் இந்த படத்தினோட மொத்த கதையும். இந்த படத்தினோட கதையை சொல்கிறேன். இந்த படத்தினோட கதையை கேட்டுட்டு உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இட்லி கடை படத்தை போய் நீங்கள் பாருங்கள். தனுஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சிறு வயதிலேயே அவருக்கு வந்து அந்த இட்லி கடை பிடிக்கல. என்ன பண்ணுறாருன்னா, அப்பா மேலே கொஞ்சம் வெறுப்பாக இருக்கார். அப்பா வந்து நாட்டுப்புறத்தானா இருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைண்டர் வாங்கி வைக்க மாட்டேன்றாரு. ஆட்டுக்கல்லையே ஆட்டி ஆட்டி அவர் இட்லி சுடுறதுனால அதை வந்து வெறுக்கிறாரு. கிட்டத்தட்ட அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஊரே வேணாம், அந்த இட்லி கடையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெறுக்கிறாரு. ஏன்னா அப்படி ஆட்டி வைக்கிறதுனால தான் அந்த ஜனங்கள் வந்து கையில் ஆட்டி அந்த மாவை எடுத்து இட்லி சுடுறதுனால தான் ஜனங்கள் வந்து அந்த அந்த இட்லி மேலே அவ்வளோ பிரியமாக இருக்காங்க அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியல. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. அந்த ஊர் விட்டு போகிறாரு. அதாவது ராஜ்கிரண் சார் தான் அப்பா, தனுஷ் தான் மவன். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, ராஜ்கிரண் சாரை விட்டுட்டு தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா வெளிநாடு போயிடுறாரு. வெளிநாடு போய் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா? நோ 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 அங்கேயும் செஃப்பாக தான் இருக்கிறாரு. அங்கே என்ன சீப் செஃப்பாக இருக்கார். சீப் செஃப்பாக இருக்கும்போது அந்த கம்பெனி, நம்ம ஊர் இந்த கேஎஃப்சி இந்த பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல். அந்த மாதிரி ஹோட்டலில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடையார் ஆனந்த பவன், தாஜ் பவன், அந்த மாதிரிலாம் ஹோட்டல் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஊரில் பெரிய ஹோட்டல், ஹாங்காங்க்குன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல் என்ன பண்ணுறாருன்னா, சத்யராஜ் தான் அந்த ஹோட்டலுடைய ஓனர். அவங்க பையன் அருண் விஜய். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் தனுஷ் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தனுஷை லவ் பண்ணிட்டு இருக்கு, தனுஷ் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் நேச்சத்தில் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஷெஃபை வந்து ஒரு லவ் பண்ணுற ஒரு பெரிய ஓனர் பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவில் தான் நீங்கள் யோசிக்கணும். என்ன ஆகுதுன்னா, ஓகே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சத்யராஜுக்கு ஒரு விருப்பம், சரி நல்ல பையனாக இருக்கிறானே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். அருண் விஜய்க்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு சாதாரண ஒரு செப்பாக இருக்கிறவன் இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துகிற நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படிங்கிற சொல்லி ஒரு ஈகோ. இதுதான் கரெக்டான ஈகோ. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. இறந்தோடனே தனுஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்பாவை பார்க்குறதுக்கு ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது ஊரில் வந்து அப்பாவை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு அடுத்ததாக கொஞ்ச நாள் இங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவும் இறந்துடுறாங்க. இறந்த உடனே அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதாவது குறிப்பிட்ட ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுப்பா, நீ யார் செத்தாலும் பரவாயில்ல, நீ உடனடியாக புறப்பட்டு நீ என்ன பண்ணுற நம்ம ஏரியாவுக்கு வந்துரு. நான் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டேன். நான் சொல்கிறபடி இந்த கல்யாணம் நடக்கலைன்னா என் மான மரியாதை எல்லாமே காலியாயிருன்னு சத்யராஜ் சொல்ல, தனுஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பாவோட கடையை எப்படியாவது எடுத்து பழையபடி நாம் நிறுவி இந்த கடையை கல்லா கட்டலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டேட்டுக்கு அவங்க போகல, அந்த காதலும் புட்டுக்குச்சு, அந்த ஏரியாவில் இருக்கிற அவங்களுக்கு அந்த மான மரியாதையும் போயிடுச்சுன்னு அவங்க நம்புகிறாங்க. இதனால் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த ஊரில் அவன் இட்லி கடையை ஆரம்பிச்சிருக்கிறான். அதனால் இந்த இட்லி கடையை வச்சு அவன் பிழைக்கலான்னு முடிவு எடுத்துட்டான். நாம் இங்கிருந்து என்ன பண்ணுறோன்னா, புறப்பட்டு போய் இருக்கிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு நாம் புறப்பட்டு போய் அந்த இட்லி கடையை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிராமத்துக்கு புறப்பட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இது வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு கதை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன வயசுலேயே புறப்பட்டு ஹாங்காங் போயிடுறாரு. பெரிய ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டான் மாதிரி தான் இருக்கிறாரு. அந்த ஹோட்டலில் எல்லா வேலையும் தெரிஞ்ச ஒரு ஒரு கிடைஞ்சபட்சம் பார்த்தாலும் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஆளாக தான் அங்கே இருக்காரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா இன்னும் இட்லி கடைக்கு கையில் தான் ஆட்டிக்கிட்டு இருப்பார். அதே சாலை தான், அதே போர்டு தான்,
எதையுமே மாற்றுறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுலேருந்து எனக்கு ஒன்று மட்டும் நல்லா நம்பிக்கையே தெரியுது. தனுஷ் வெளிநாட்டிலேருந்து அப்பாவுக்கு பணம் கொடுக்கவே இல்லை, எல்லாத்தையும் அவரே செலவு பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதே சாலையில் உட்காந்து இவரும் மறுபடியும் மாவாட்ட தான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எல்லாம் வாங்கின பணத்தை எல்லாம் அங்கேயே செலவு பண்ணிட்டார். இதுதான் விஷயம். இங்கே வந்ததுக்கப்புறம் இவர் அந்த ஹோட்டல் எடுத்து மேலே நடத்தி தன்னோட அப்பாவோட பேரை மறுபடியும் நிலைநாட்டினாரா இல்லையா, அந்த எதிரிகள்கிட்ட அவர் அந்த ஹோட்டலை காப்பாற்றினாரா இல்லையா, அந்த மச்சனுக்கும் சண்டை நடந்துச்சு, அது என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் அந்த தனுஷுக்கு இருந்த லவ் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தினுடைய மொத்த கதை. ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லேயும் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்லேயும் சொன்னாங்க, அந்த சாலினி பாண்டியன் ஒரு பொண்ணு என்னப்பா அந்தளவுக்கு நடிச்சிருக்குது, பயங்கரமாக நடிச்சிருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உதார விட்டாங்க. அந்த ஹீரோயின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு 1.5 நிமிஷம் வேற லெவல் நடிப்பு, யாராலையும் அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது, அது இதுன்னாங்க. படம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படி ஒரு நடிப்பே அந்த படத்தில் இல்லையே. எதுக்கு இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணி மேலே ஏற்றுனாங்கன்னு தான் எனக்கு தெரில. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு தேவையான அளவுக்கு நடிச்சிருக்கு. அதுபோல் இந்த படத்தில் வந்து நித்யா மேனன் வழக்கம் போல் அந்த கிராமத்துக்கு உண்டான என்னென்ன வேணுமோ இந்த தலைவன் தலைவி படத்தில் இருந்து அந்த பொண்ணு மேலவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த படத்துல வந்து அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்து இந்த படத்தில் நடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் குறிப்பாக ஒரு உருப்படியான ஒரு கேரக்டர் வடிவமைச்சிருக்காருன்னா தனுஷ். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த படத்தில் ராஜ்கிரண் கேரக்டர் தவிர வேற எல்லா கேரக்டரும் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நீளமாக தெரிஞ்சுது, தேவையில்லாத கேரக்டராக தெரிஞ்சுது. குறிப்பாக சொல்ல போனால் ராஜ்கிரண் கேரக்டர் வந்து ஒரு அப்பாவா அவருடைய எமோஷன், அவருக்கு இன்னும் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் வந்து கரெக்டாக இருந்தார். அந்த இட்லி கடைக்கும் அவர் உட்காந்து ஆட்டுறதுக்கும், ஒரு உண்மையிலே ஒரு இட்லி கடைக்காரர் எப்படி உட்காந்து, எங்கள் ஊரில் அந்த மாதிரி தான் இட்லி கடை இருக்குது. எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் இட்லி கடை இருக்கும். எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் இட்லி ஆட்டிகிட்டு இருப்பார், பெரிய அம்மா இட்லி ஆட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையிலே நல்ல ஒரு கேரக்டர் அவருக்கு இன்னும் படநெடுக்காக அவருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு செம படம்னே நான் சொல்லியிருப்பேன். அவரை வந்து பாதியிலேயே பாவம் கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுபோல் இந்த படத்தில் வந்து அடுத்தது சொல்லலாம் பார்த்திபன் சொல்லலாம். பார்த்திபன் ஓரளவுக்கு வந்து அந்த போலீஸ் கேரக்டருக்கு என்ன, அந்த லோக்கல் போலீஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து கரெக்டாக கச்சிதமாக முடிச்சு கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான டைலாக் சொல்லுவார். யோ எங்கிருந்து வந்து இங்கே வந்து அந்த கடையை காலி பண்ணிட்டு போவான், இங்கே லோக்கல் இருக்கிறவன் நான் இதுக்கு இருக்கேன், அதனால தான் அந்த இதெல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அந்த சீன் உண்மையிலே நல்ல ஒரு சூப்பரான சீனு. அது உண்மையும் நல்லாவும் இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாலும் கூட எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த 2 கேரக்டர் தான். அப்புறம் வந்து சமுத்திரக்கனி எதிர்த்தாப்பில் ஒரு புரோட்டா கடை, அவர் ஒரு அண்ணாச்சி, அவரை விடுங்க, அவர் ஒரு கேரக்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேற யார் நடிச்சுக்கிற, அப்புறம் அருண் விஜய் கேரக்டர் நல்ல கேரக்டர், உண்மையில நல்லா நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு, நல்லா பேக்கேஜோட சூப்பராக இருந்துச்சு. இவங்க பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தில். இவங்க என்னன்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க, சொந்த பந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கிறான், அவனை எப்படியாவது ஒழிச்சிக்கணுங்கிறது தான் இந்த ஊருக்காரங்களோட ஐடியாவாக இருக்குமா தவிர இவன் ஹோட்டல் கடை வச்சிருக்கிறான் இவனுக்கு எப்படியாச்சும் பழக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க சார். ஏன்னா அந்த மாதிரி வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து ஒருத்தன் பெரிய பணக்காரன், அவன் நினைச்சானா என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற சின்ன ஒரு பொட்டி கடையாட்டு இருக்கிற ஒரு இட்லி கடையை உடைக்க முடியாமல் அவன் மன்னிப்பு கேட்டு திரும்பி போகிறான்னா இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. அருண் விஜய் கேரக்டர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி. அதுபோல் சக்திராஜ் கேரக்டர் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. மகள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிற அந்த கேரக்டர் ஆகட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து அவன் கிராமத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் பணம் வச்சுக்கிறவன் எங்கிருந்தாலும் நல்லா அடிப்பான். ஏன்னா இங்கே வந்து லோக்கலாக இறங்கி சண்டை போட்டு இவங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு வில்லனும் இருக்கிறதா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இவங்க யோசனை பண்ணி நல்ல ஒரு சினிமாட்டிக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஒரு கேட்கும்படி இருக்குது. குறிப்பாக அந்த என்ஜாமி தான் அந்த பாட்டு நல்லா இருக்குது. அதுபோல் ராஜ்கிரண் தான் இந்த படத்தில் மீண்டும் நான் சொல்கிறேன்னா நல்ல கேரக்டர், அந்த கேரக்டரை வேஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் அது. இளவரசி கேரக்டர் வந்து அவர் அங்கேயும் கூடவே இருக்காரு, ஃபாரின்லேயும் இங்கே வந்து கூடவே இருக்காரு. ஏன்னா அவர் ஊர் இவர் ஊர் சொந்த ஊர் ஒரே ஊர் தான். என்ன பண்ணாங்கன்னா அவரோட சேர்ந்து இவர் அனுப்பி வைப்பாங்க, இவர் இங்கே லேண்ட் ஆகிடுவார். அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆக மொத்தம் இட்லி கடை படம் வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாமா தவிர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து ரசிக்கக்கூடிய காட்சிகள் வந்து இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்பகத்தன்மை இல்லாமல் காட்சிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. நீங்களுக்கு டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள்.
ராஜகிரண் சாருக்காக ஒரு டைம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.